அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது ரெஜினா பெயரால் மரித்த வேலண்டினா உடைய ஆன்ம அழைப்பாற்றிற்காக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் காணுகின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளிடம் நமக்காக ஜெபிக்கிறார். தீயவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று தன் தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம் அனைவருமே இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்களுடையவர்கள் என்பதை இயேசு தன் தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். அந்த அளவிற்கு இறைவன் நம் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு செலுத்துகிறார். அந்த இறைவனுடைய அன்பை ஏற்றவர்களாக அவருக்கு துரோகம் இழைக்காமல் அவரோடு இணைந்து இந்த மண்ணுலகிலே வாழ திருப்பலியில் வென்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூயாவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திருவை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அத்திராவை தூய இதயத்துடன் உமக்கு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வளர்ச்சியையும் உரிமை பெற்றியும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 20 உட்பிரிவு 28 முதல் 38 முடிய. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தி உள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக.
அவ்வார்த்தையின் வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவில் கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்னவன் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 68 பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது. எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர்கள் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றல் உரித்தாக்குங்கள். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்த பொழுது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன். நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவர் மட்டுமே அழிவுற்றான். இப்பொழுது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் பொழுதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டாம் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணிக்கையாருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன்.
அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மண்ணுலகம் விண்ணுலகம். விண்ணுலகில் எப்படி இறை ஆட்சி காணப்படுகிறதோ அதே போல இந்த மண்ணுலகிலும் இறையாட்சி செயல்பட வேண்டும் என்பது தந்தையினுடைய விருப்பம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம், ஆவியானவருடைய விருப்பம். விண்ணுலகம் அன்பு நிறைந்தது, மண்ணுலகம் அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. விண்ணுலகம் உண்மையை கடைபிடித்து வாழுகிறது, மண்ணுலகம் உண்மைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. விண்ணுலகம் ஒளியின் மக்கள் வாழ்கிறார்கள், மண்ணுலகில் இருளின் மக்கள் வாழ்கிறார்கள். இப்படி விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் நாம் தரம் பிரித்து பார்க்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று ஆழமாக நம் உள்ளத்தின் ஆழத்திலே பதிவு செய்கின்ற பொழுது, ஒரு தாய் குழந்தைகள் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையோடு வாழ்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு குறுகிய காலத்தில் மட்டும்தான் ஒரு குடும்பத்திலே உடன்பிறப்புகள் மகிழ்ச்சியும் அன்பும் சமாதானமும் விட்டு கொடுத்தலும் ஏற்றுக்கொள்தலும் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு குறுகிய காலம் தள்ளி வருகின்ற பொழுது எல்லா குடும்பங்களிலேயும் நாம் நன்றாக பார்க்கிறோம். பிளவுகள், ஏமாற்றம், பொய்மை, காய்மகாரம், சொத்து பிரச்சனை, பதவி ஆசை, இப்படி பலவிதமான காரணங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரச்சனைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரே தாய் பெற்றெடுத்த குழந்தை, ஒரே இரத்தத்தை சேர்ந்தவர்கள், ஒரே தாயின் பாலை குடித்து வளர்ந்த பிள்ளைகள், ஒரே தாயினுடைய அரவணைப்பில் வளர்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தின் கூரைக்குள் உள்ளே வாழ்ந்தவர்கள், இவர்களுக்குள்ளாகவே காலங்கள் மாறுகின்ற பொழுது, நேரங்கள் மாறுகின்ற பொழுது பிளவுகள் ஏற்படுகிறது, சண்டைகள் ஏற்படுகிறது. ஏன் பல நேரங்களிலே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பங்கள் தெருவிலே வந்து நிற்கின்றன. காரணம், ஒருவரை ஒருவர் மதிப்பதில்லை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் என்கின்ற அகந்தை, எனக்கு தான் வேண்டும் என்கின்ற ஆசைகள், இப்படி ஒரு குடும்பத்திலே ஒரு தாயினுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பிளவுகள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன. ஆக இந்த உலகம் அன்பு நிறைந்ததா? உண்மையை கடைபிடிக்கிறதா? உண்மைக்காக போராடுகிறதா? ஒளியின் மக்களாக வாழ்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு நம் மீது அன்பு செலுத்துகிறார், நம்மை எந்த அளவிற்கு மதிக்கின்றார், எந்த அளவிற்கு நம் மீது நம்பிக்கை வைக்கின்றார். இதை நற்செய்தி வாசகத்தை மீண்டும் மீண்டுமாய் நாம் படிக்கின்ற பொழுது நமக்குள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு எண்ணங்கள் ஓட வேண்டும். ஒரு தாய் பிள்ளைகளை தன்னை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன் தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல, நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இயேசு நமக்காக எப்படி பரிந்து பேசுகிறார் பாருங்கள். இறைவனிடம், தன் தந்தையிடம், நம் ஒவ்வொருவருடைய அசைவுகளையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்ற இறைவனிடமே, தந்தையிடமே இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால்
உலகம் அவர்களை வெறுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் யாரை வெறுக்கிறது? எதற்காக வெறுக்கிறது? இயேசுவை இந்த உலகம் எதற்காக வெறுத்தது? ஏன் அவர் மீது கோபம் கொண்டது என்று நாம் நன்கு அறிவோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் உலகம் வெறுக்கிறதா, அல்லது ஒரு சில பிரிவினர்களை மட்டும்தான் வெறுக்கிறதா என்று பார்க்கிற பொழுது, கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்ற பெயரை தாங்கி நடக்கின்ற நம் அனைவருக்குமே இந்த வெறுப்புகள் கேள்விக்குறிகளாக, அம்புகளாக நம் மீது விழுந்து கொண்டுதான் இருக்கிறன. ஏனென்றால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர்கள் என் பிள்ளைகள், அவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அதனால் அவர்களை உலகம் வெறுக்கிறது. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவன் என்கின்ற போர்வையினை போர்த்தி கொண்டு, பசுந்தோல் போர்த்திய புலி என்று சொல்லுவார்களே, அதுபோல கிறிஸ்துவன் என்கின்ற போர்வைகளை போர்த்தி கொண்டு எத்தனை நபர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் பரிந்து பேசுகிறார், அவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. சற்று நேரம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனை இது. இந்த பகுதிகள் அனைத்தும், இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய அதிகாரங்கள் அனைத்துமே இயேசு தன் பாடுகளின் மரணத்திற்கு முன்னதாக இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்கின்ற மன அழுத்தத்தின் காரணமாக, வலியின் காரணமாக, இன்னும் சில காலம் நம்மோடு வாழ முடியவில்லை என்ற ஆதங்கத்தின் காரணமாக தன் தந்தையிடம் இயேசு அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார். நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன், நீர் என்னை அனுப்பியது போல. அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நாம் அனைவருமே உண்மையினால் இறைவனுக்கு, கடவுளுக்கு உரிமை உள்ளவர்கள் ஆகும்படியாக இயேசு தன்னையே நமக்காக அழைத்து விட்டார். அதுதான் இந்த நற்கருணை பலி. இந்த நற்கருணை பலியில் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் நம் அனைவருடைய ஆன்மீக மானத்திற்காக, உணவுக்காக கொடுத்திருக்கிறார். இயேசு எந்த அளவிற்கு உண்மை உள்ளவர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ்ந்தாரோ அவரை போல நாமும் வாழ்வோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நம் பெற்றோர்கள், நம் உடன்பிறப்புகள், நம் நண்பர்கள் நமக்காக பரிந்து பேசவில்லை. மாறாக இயேசு ஒருவரே நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் தீயவர்கள் என்றும் அறிந்தோம். எனவே அந்த அளவிற்கு இயேசு நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால் நாம் ஏன் அந்த நம்பிக்கையை வீணாக்க வேண்டும்? வீணாக்காமல் அவருடைய பிள்ளைகளாக, சாட்சிகளாக வாழுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயிறுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பழிகளை நேர்த்தியேற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னும் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்களும் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீருடன் அழைத்து கொண்ட வேலண்டினா என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு வழித்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வரும் பொழுது தந்தையிடமிருந்து புறப்படும் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியான் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் என்னை சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம் மீது நிறைவாய் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தம் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்று வந்து பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.